hope you're all doing good. நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்துட்டு ரொம்ப திக்கான ஒரு பேட்ச் மாதிரி வந்துட்டு வரும். நிறைய பேருக்கு அது ஒரு கன்சர்ன்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால், அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸில் வர்றது, இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு PCOS இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்குன்ட்டு ரெகுலராக வர ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. அண்ட் வரவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்படி இதை நம்ம கரெக்ட் பண்ணுறது, நிறைய பயமும் இருக்கும். ஐயோ நிறைய மாத்திரை சாப்பிடணுமா, இது போகவே போகாதா அப்படிங்கிற பயமும் நிறைய இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் தான் நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு பேச போகிறோம் வித் டாக்டர் மாதங்கி, general physician from Apollo Spectra. Hi. Hello Monisha. எப்படி இருக்கீங்க? Fine. How are you doing? I'm good. So first to start with, என்கிட்ட நிறைய பேர் வராங்க, லைக் கழுத்தில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி ஆரம்பிக்குது, அப்படியே போக போக பார்த்தா ரொம்ப திக்காகுது, முதல்ல பின்னாடி ஆரம்பிக்குது, அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு வெடிக்கிற மாதிரி ஆகுது. நான் வந்துட்டு செயின் போட்டுட்ருக்கேன், அதனால தான் வந்துட்டு எனக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு, செயின் போடாத வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்துட்டு இந்த கவரிங் வந்துட்டு அலர்ஜி ஆகிடுச்சான்னு தெரியல, இல்லை கோல்டே வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்குதான்னு தெரியல, தாலி சரடு போடுறதுலேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனாக அவங்களா நினச்சிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதுக்கு எக்ஸாக்டான ரீசன் என்ன, இதுக்கு ரீசன் இது மட்டும்தானா? ஏன்னா கவரிங் போடுறதுனால சில பேருக்கு அலர்ஜி வரலாம், பட் இந்த மாதிரி ஆரம்பிக்காது, அது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பேட்ச் அப்படி தான் இருக்கும். ஸோ கழுத்து ஃபுல்லாக பிக்மெண்டேஷன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்னலாக நம்ம பாடியில் வர ரீசன்ஸ் என்னென்ன? ஸோ பேசிக்காக நீங்கள் சொல்கிறதோட மெடிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா அக்காந்தோசிஸ் நைக்ரன்ஸ், அதை பற்றி தான் நம்ம அட்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து அதான் கழுத்தில் செயின் போடுறதுனால எனக்கு கழுத்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்பே அவங்க அதை வந்து ஒரு சைன் ஆஃப் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியறது கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கெலாம் போயிடுது அது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நோட்டிசபிளாக இருக்கிறப்போ, ரொம்ப அவங்களுக்கு ஒரு காஸ்மெட்டிக் கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ தான் அவங்க வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க, வந்து கேட்குறாங்க. பட் பை தட் டைம் இட்ஸ் டூ லேட் டு அட்ரஸ் தட் இஷ்யூ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்காக லைட்டாக நமக்கு ஒரு கழுத்தை சுற்றி நம்ம பேசுறது ஸ்பெசிஃபிக்காக எங்கே வேணாலும் பிக்மெண்டேஷன் வரலாம். பட் கழுத்தை சுற்றியோ இல்லை அண்டர் ஆர்ம்ஸ் இங்கே வந்து பிளாக்கிஷாக பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் இதை அக்காந்தோசிஸ் நைக்ரன்ஸாக இருக்குமோன்ற ஒரு டவுட்டு எல்லா காமன் பீப்புளுக்கும் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா அது வந்து it's a sign of your body is trying to tell you that there's something wrong in the hormonal balance in your body. Okay. ஸோ அப்படி இருக்கிறப்போ யூஸ்வலாக காமனாக யாருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபீஸ் பீப்புள், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு இருக்கிற பீப்புளுக்கு. செகண்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ஓகே. தேர்ட் சம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கூட இட் கம்ஸ். ஓகே. ஃபோர்த் PCOD பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிறப்பே அவங்க வந்து நமக்கு வந்து சுகர் செக் பண்ணிக்கிறது, HbA1c செக் பண்ணிக்கிறது, ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் தட் தே கோ த்ரூ அ மெடிக்கல் டெஸ்ட் டு ரூல் அவுட் தீஸ் டிஸார்டர்ஸ். இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டா பெட்டர். ஏன்னா you can pick up a pre-diabetic patient. Okay. So picking up pre-diabetic patient is very important. ஏன்னா they have the opportunity to correct everything by lifestyle modification. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சான்ஸை நம்ம விட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜஸ் தாண்டி தான் டயபெட்டிஸ் போவாங்க, யாருமே ஸ்ட்ரைட்டாக டயபெட்டிஸ் போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ பாடியே நமக்கு ஒரு சைன் காட்டுதுங்கிறப்போ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுனா very earlier you can pick up and very earlier you can even go for the treatment. So now I want to ask you, what are the options, if they pick up, what are the advantage for the patient if they come early to you? Okay. Or what are the options for correcting this by dermatological procedures? இப்போ ஏர்லியாக வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. மேபி லைக் ஃபியூ க்ரீம்ஸ்லேயே, ஃபியூ டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அது சரியாக சான்ஸ் இருக்குது. அண்ட் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைக் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே அது கம்மியாக போகுது. பட்
நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் ரொம்ப திக்காக வரவங்க, என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே நான் இதை தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போயிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது போகும். அப்புறமா வாங்க இருக்கிறத நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இதில் பண்ணும்போது 50% இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கம்மி ஆகிடும் தட் பிக்மெண்டேஷன் when you do lifestyle modification. ஸோ ரெஸ்ட் 50% வந்துட்டு எங்கள் கையில் இருக்குது. ஸோ ரொம்ப திக்காக இருக்கும்போது அந்த 50% கூட கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்படி அந்த கம்ப்ளீட் ரிசல்ட் வர்றதுக்கு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் லாங் டைம். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு லேசர்ஸோ பீல்ஸோ அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீல்ஸ்லாம் தான் தேவைப்படும் டு கரெக்ட் இட். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்ட் ஆக போகுது. அண்ட் அதுவுமே ரொம்ப சீக்கிரம் போகிறது இல்லை. மேபி இட் மைட் ஈவன் டேக் இயர்ஸ் ஆர் மோர் தேன் தட் ஃபார் இட் டு கம்ப்ளீட்லி கோ ஆஃப். அண்ட் இதில் வந்துட்டு ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆஸ்க், இதில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்கு மேலே நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்துட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு. இட்ஸ் நாட் நான் சொல்கிறது வந்துட்டு அவங்க ஸ்கின்னுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க, பட் கம்ப்ளீட் ஹெல்த்துக்கு ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ். ஸோ பேசிக்காக இப்போ இந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரீ டயபெட்டிக் இல்லை ஒரு அந்த ஃபுல்லாக அந்த டிசீஸ் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி பிக்கப் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ முக்கியம்னு அதோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா டயபெட்டிஸ் எடுத்துக்குவோம் நம்ம. ஏன்னா மோஸ்ட் காமன் விச் ஐ சி இஸ் டயபெட்டிஸ், அதோட ரிலேட்டட் அந்த அகாந்தோசிஸ் நைக்ரன்ஸ். ஏன்னா அகாந்தோசிஸ் நைக்ரன்ஸுங்கிறது வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுது, நோ டவுட் இன் தட். ஸோ அது லைட்டாக வர்றப்பே நமக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் நிறைய கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால் என்ன சொல்ல வரோம் பேசிக்காக அப்படின்னா, ஃபார் ப்ரீ டயபெட்டிக் இட்ஸ் அ பேஷண்ட் பேசிஸ் இல்லை மாறும். இப்போது ஆல்ரெடி வெயிட் நார்மலாக இருக்காங்க, பட் ஈவன் தே கேன் பி அ டயபெட்டிக். இட்ஸ் நாட் தட் ஒன்லி குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சுகர் வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஈவன் தே கேன் பி டயபெட்டிக். ஸோ அன்லெஸ் யூ டூ யுவர் டெஸ்டிங் யூ கேன் நெவர் நோ வெதர் யூ ஆர் அ டயபெட்டிக் ஆர் நாட். ஓகே, நிறைய பேருக்கு சிம்டமே இருக்காது, நார்மல் பீப்புளாக இருப்பாங்க. சடன்லி ஒன் டே தே வில் கம் வித் அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ். தட்ஸ் ஹவ் வி ஃபைண்ட் டயபெட்டிஸ் இன் தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக போய் திரும்பி ரெட்ரோஸ்பெக்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் அந்த கழுத்தில் இருக்கிறது ரொம்ப வருஷமாகவே இருக்குது, அது நான் வந்து அது கழுத்தில் தானே இருக்குது, செயின் போடுறதுனால இருக்குது, அது இதுன்னு நினச்சிட்டு அவங்களே ரீசன் கொடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் ஏர்லியராக பிக்கப் பண்ணோம் அப்படின்னா வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைக் வெயிட் ரிடக்ஷன், ரெகுலராக எக்ஸசைஸ், just some cardio exercise or aerobics அந்த மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ், அவங்க ரெகுலராக ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா ஃபுல் ஷர்ட் அவங்க போட்டிருக்க டிஷர்ட் ஃபுல்லாக வெட்டாகிற மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணாலே வாட் எவர் தே லைக், சைக்கிளிங்கோ இல்லை வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ ட்ரெட்மில்லோ இல்லை வாட் எவர் தே லைக், ஓகே, அதை வந்து அவங்க ஒரு 45 மினிட்ஸ் 5 days a week பண்ணாலே போதும். தட் அந்த எக்ஸசைஸ் பண்ணதோட எஃபெக்டே போதும். ஈவன் வெயிட் லாஸ் அண்ட் ஆல் வில் டேக் டைம். ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு எஃபெக்ட் நமக்கு தெரியும். அண்ட் அனதர் திங் ஐ வாண்ட் டு மென்ஷன் இஸ் தட் மெடிசன்ஸ் இனிஷியலாக பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா மெடிசன்ஸை நம்ம கொஞ்சம் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் கேப் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி ரொம்ப ஹை சுகர் லெவல்ஸில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், I can't give them time for exercise and diet to regularize. ஆமாம், அதை வந்து அதை மட்டும் வச்சு அவங்க பெட்டர் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக எக்ஸசைஸ் அண்ட் diet will reduce sugar, but I don't have the time to give them because they're already in a very high stage. அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி all the damages in the body would have started. அப்போ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதுவும் பிக்கப் பண்ணுறது. ஸோ ஒரு நாள் நம்ம எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணிட்டு ஒரு நாள் பயங்கரமாக நம்ம வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நாள் பண்ணக்கூடிய மேஜிக் கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கன்சிஸ்டண்ட்டாக டயட் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் you can see the changes and it will definitely take time. It cannot be done in a single day. So அப்படி இருக்கிறப்போ already we have lost time.
இப்போ இதுக்கும் இன்னொரு 3 months மினிமமாக உங்களுக்கு தேவைப்படும் டு see some change in the சுகர் லெவல்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த 3 monthsல அந்த ஹை சுகர்னால நடக்கக்கூடிய டேமேஜ் ஆன்கோயிங்காக இருக்கும். ஓகே, அதை என்னால் அசஸும் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே, ஏன் டைம் கொடுத்தா டாக்டர் ஏன் டைம் கொடுக்க மாட்டாங்க, டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் லேட்டாக வரீங்க, நீங்கள் லேட்டாக வரதுனால நாங்கள் வந்து இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுனால இப்படி சொல்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, if you patient to patient it will differ, whether somebody we give time, some people we don't give time. ஏன் அப்படின்னா இவங்களோட HbA1c about 10 அந்த மாதிரி இருக்கும். they will be in the insulin range, இன்சுலின் கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐ கான்ட் கிவ் டைம் ஃபார் திஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, all 3 I start. Diet, exercise, you give maximum important to these 2, and medicine. So in the mari I will start for people who come in a very late stage. Okay. And I tell them it's not that once you start you will be on these medicines only. ஐயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இதே பழக்கமாயிரும்னு சொல்கிறாங்க டாக்டர், அதனால் எனக்கு வேணாம் அதுவே அடிக்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்சுலினுக்கு அடிக்ட் ஆகிடும், டேப்லெட்க்கு அடிக்ட் ஆகிடும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் ஆல் அ மித். Okay. You start, I have had lots of patients where I've started all 3, and by the time ஒரு 3 months timeல டெஃபினட்டாக அவங்க சின்சியராக டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கோட ரிசல்ட் தெரியும். அப்போது I will start to reduce my tablet and then I will stop. Okay. By the time the diet and exercise ஓட அட்வான்டேஜஸ் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ the மெடிசன் வேலை பார்த்துட்டு இருந்த வேலையை இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ யூ வில் நாட் நோ அன்லெஸ் யூ கோ டு தட் எண்ட், யூ வில் நாட் நோ வாட் யூ ஆர் மிஸ்ஸிங் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ பெட்டர் நம்ம ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நம்ம வெயிட் கரெக்டாக இருக்கோமா, நம்ம சாப்பிட்ற டயட் ஹெல்த்தியாக இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நான் ஒல்லியாக தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சுத்தமாகவே பண்ண மாட்டாங்க. ஒல்லியாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுலேயுமே எழுதி இல்லை. இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் ஒல்லி ஆகிடுவேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஹேஸ் டு பி தேர் இன் எவ்ரிபடிஸ் ரொட்டீன். இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது. ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த வெயிட் கெயின் அதிகமாகிட்டாலே தைராய்டு இருக்கும் போய் பாரு, அதனால தான் வெயிட் ஏறிடுச்சு, தைராய்டு போய் பாரு, தைராய்டு பண்ணுன்னு நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன தைராய்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தைராய்டு அண்ட் ஹேர் ஃபால் இருந்தாலும் உங்களுக்கும் அப்படிதான், ஹேர் ஃபால் இருந்தாலும் தைராய்டு இருக்குமோ அதனால ஹேர் ஃபால் இருக்குமோன்னு சொன்னாங்க அவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி வாட்ஸ் யுவர் டேக்? சி, தைராய்டு மட்டுமே ஹேர் ஃபாலுக்கான ஒரு காஸ் கிடையாது. இப்போ ஹேர் ஃபால்ன்ட்டு வரும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் வந்துட்டு தைராய்டு. உங்களுக்கு அனீமியா இருந்தாலும், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட ஹேர் ஃபால் வரும். இல்லைனா வந்து ஹெரிடிட்ரியாக சில பேருக்கு ஹேர் ஃபால் வரும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சீஸ்னலாகவே ஹேர் ஃபால் வரும். அண்ட் ரொம்ப டயட் அதிகமாக இருக்கிறவங்க, கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்களுக்கு கூட ஹேர் ஃபால் வந்துட்டு வரும். அண்ட் எக்ஸசிவ் வெயிட் லாஸ் கூட ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன் தான். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபாலுக்கு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. நம்ம நேரோ இட் பண்ணி தைராய்டு இருக்குது, அது முடி கொட்டு தான் உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நேரோ பண்ணி கொண்டு வர முடியாது. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குன்னா ஹேர் ஃபாலே வந்து ஒரு சைனாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இப்போது ஹேர் ஃபால் வந்து இஸ் ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் ஃபார் தைராய்டு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஹேர் ஃபாலுக்குன்னு வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக தைராய்டும் அதில் இன்வெஸ்டிகேஷன்ஸில் கண்டிப்பாக கொடுப்பேன் டு ரூல் இட் அவுட். இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க, நல்லது, உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபாலை தவிர்த்து வேறு என்னெல்லாம் வந்துட்டு சைன்ஸ் வந்து அவங்க உடம்பு அவங்களுக்கு காமிக்கும் அவங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு? ஏன்னா எல்லாருக்குமே ஹேர் ஃபால் வந்தோடனே தைராய்டோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. அண்ட் சம்டைம்ஸ் சில பேர் கழுத்து வீங்கி இருந்தாலும் தைராய்டோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துடுது. இட் கேன் பி ஜஸ்ட் அவங்க வெயிட் கெயின்னால வர எக்ஸஸ் ஃபேட், நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்னால வந்துட்டு கூட இருக்கும், டபுள் சின். பட் அதை கூட வந்து சில பேர் தைராய்டோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தைராய்டு அப்படின்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம உடம்பு நம்மளுக்கு காமிக்கும்? ஸோ தைராய்டு பார்த்தீங்கன்னா காமன் சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் திங் பீரியட் இர்ரெகுலாரிட்டி. ஸோ ரீப்ரடக்டிவ் ஏஜில் இருக்கிற விமென்க்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பீரியட்ஸ்
இர்ரெகுலராகவோ இல்லை அதிகமாக வரும் இல்லை கம்மியாகவோ இந்த மாதிரி ஒரு அப்நார்மாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் தைராய்டோட சிம்டமாக. ரெண்டாவது வெயிட் கெயின் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா கோல்டு இன்டாலரன்ஸ். ஸோ எங்கே போனாலும் அவங்களுக்கு குளிர்ற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் ஹாட்டாக இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணு, ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு தைராய்டு இருக்கலான்னு இன்னொருத்தவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். ஓகே. ஸ்கின்ல ட்ரைனஸ். ஸோ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறதும் நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் தைராய்டு. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். நிறைய பேருக்கு கழுத்து வீங்கிருக்கும். ஸ்வாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வீக்கம் மூவ் ஆகுது அப்படின்னா தான் அது தைராய்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த டபுள் சின்னையும் இதையும் வந்து அவங்களே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் தண்ணி குடிச்சு முழுங்குறப்போ அந்த கட்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது, மேலேயும் கீழேயும் போகுது அப்படின்னா அது தைராய்டு. ஸோ டபுள் சின்ங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வென் யூ ஸ்வாலோ ஃபுட் ஆர் வாட்டர். அதை வச்சு அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதர் தென் தட் தைராய்டு சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் அண்ட் அதர் இன்ஃபர்டிலிட்டி ஆர் சப்ஃபர்டிலிட்டி. ஸோ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதர் கொஞ்சம் லேட்டராக கண்டுபிடிக்கிற காசஸ் ஃபர்டிலிட்டி இதெல்லாம். ஏன்னா ஒன்லி when they get married you will know that. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை அது இன்னொன்று என்னென்னா சிம்டமே இல்லாமல் கூட தைராய்டு இருக்கும் நிறைய பேருக்கு. ஜஸ்ட் பை டெஸ்டிங் தான் நம்ம வந்து கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. பேசிக்காக இந்த ரீசன்ஸ்லாம் தான் இதெல்லாம் தான் people should be aware. Common people should be aware. இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. அண்ட் தைராய்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம யூ ஹாவ் டு பி ஆன் மெடிகேஷன்ஸ் ஃபார் குவைட் சம் டைம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அண்ட் டஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அஃபெக்ட் திஸ் தைராய்டு? தட் இஸ் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் ஓரளவுக்கு இது பெட்டர் ஆகுமா? இஸ் தேர் எனிதிங் லைக் தட்? ஸோ அந்த மாதிரி பெருசாக கிடையாது. ஸோ ரெண்டு வகையான தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எதனால் உங்களுக்கு ஹைப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹைப்பருக்கும் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ யூஸ்வலாக இந்த தைராய்டோட சேஞ்ச்னால தான் உங்களுக்கு அந்த வெயிட்டு மற்ற எல்லா சிம்டமும் இல்லை சைன்ஸும் தெரியுமே தவிர ஒரு ஒபிசிட்டினால தான் தைராய்டு உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வெரி 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 ரேர் அந்த மாதிரி வருது. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி வராது. ஸோ அதனால் தைராய்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் இட் கம்ஸ் பிகாஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ப்ரொடக்ஷன் ஆர் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. மோஸ்ட்டாக இந்த காரணத்தினால தானே ஒழிய மற்றபடி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்றது வந்து நார்மலாக பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது தன்னால். யூ ஹாவ் டு டேக் த ஹார்மோன் சப்ளிமெண்ட். அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டூ. பட் ஆல்ரெடி வெயிட்டு போட்டிருக்கு, ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா போட்ட வெயிட்டை தைராய்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். பட் ரொம்ப டிராஸ்டிக்காலாம் யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் சேஞ்ச். அதுக்கு யூஆர் லேசி ஆல்சோ ப்ளஸ் யூ ஹேவ் தைராய்டு ஆல்சோ. அப்படி இருக்கிறப்போ யூ ஆல்சோ ஹேவ் டு புட் இன் சம் எஃபெக்ட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் தைராய்டு கொஞ்சம் தான் இப்போ தான் ஏர்லியராக பிடிச்சிட்டிங்க அதை அப்படின்னா அப்போ வெறும் டேப்லெட் சாப்பிட்டாலே யூ கேன் கோ பேக் டு யுவர் நார்மல் வெயிட். ஓகே. நானே இது கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா இப்போ சில பேர் ஹேர் ஃபால்ன்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப முடி பயங்கரமாக கொட்டுச்சு, பார்த்தோம் தைராய்டு இருந்துச்சு, இப்போ நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு முடி வளர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஏன்னா இப்போது ஆல்ரெடி நடந்த டேமேஜை வந்துட்டு ரிவர்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி இதுக்கு மேலே எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறது தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் மாத்திரை எடுக்கிறதுனால மட்டும் வந்துட்டு எல்லாமே சரியாக ஆகிடும், கம்ப்ளீட்டாக நீங்கள் பேக் டு நார்மல் போயிடுவீங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அது வந்துட்டு நடக்காது. இட் இஸ் ஒன்லி கோனா ப்ரிவெண்ட். அது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஏன்னா நிறைய பேர் வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டும் சரி டெர்மட்டாலஜிஸ்ட்டும் சரி தே ஆல்வேஸ் டெல் த பேஷண்ட் ப்ளீஸ் there should be a opinion from them. You have to follow what they say and what we say. Yes. So underlying root cause வந்து அட்ரஸ் பண்ணுறது ஃபிசிஷியனோ இல்லை எண்டோக்ரைனாலஜிஸ்டோ இருப்பாங்க. நீங்கள் வந்து அதோட சயின்ஸை வந்து அவங்களுக்கு, ஏன்னா தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தெம். ஏன்னா காஸ்மெட்டிக் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு அதுக்கு தான் வந்து தே கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ராதர் தென். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து அது அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால இதை அப்படி தான் வந்து மோஸ்ட்லி டெர்மட்டாலஜிஸ்ட் தான் எங்களுக்கு பேஷண்ட் நிறைய அனுப்புகிறாங்களே இல்லை, நாங்கள் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் அனுப்புகிறோம். ஸோ அதுதான் ட்ரூத்து.
ஸோ அப்படி இருக்கிறப்போ பிகாஸ் they give more importance to the skin and the hair and the external beauty, but that's not wrong, that's their opinion. ஸோ அப்படி இருக்கிறப்போ what we have to do is அது மட்டும் நீங்கள் உங்களோட லைக் என்ன நீங்கள் கொடுக்குற பர்சனலைஸ்டு ஸ்கின் கேரோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் அந்த ரூட் காஸையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணணும். அது எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டுமே அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் சம் பீப்புள் தே டோன்ட் லிசன் அண்ட் தே நெக்லெக்ட் தட் பார்ட். அது நெக்லெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வாட் இஸ் யோர் டேக்? இப்போது வெறும் ஸ்கின்னு இப்போ ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ மெடிசன்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் வெறும் உங்களோட ப்ரொசீஜர்ஸோ இல்லை நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கேர் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, பட் அண்டர்லைங் ரூட் காஸை வந்துட்டு நீங்கள் ட்ரீட்டே பண்ணலன்னா இது எடுக்கிறது வந்துட்டு இட் இஸ் சும்மா வந்துட்டு தண்ணியில் எழுதி வைக்கிற மாதிரி தான், கரைஞ்சிரும். அதுக்கு வந்துட்டு ஒரு யூஸுமே இல்லை, ஒரு பயனுமே இல்லை. எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நானுமே என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே இதுதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம். எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம், எதனால் வருது தெரிஞ்சுட்டு பண்ணலான்ட்டு. இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக கூட உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் ஏன் வருதுன்னே தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டு மேலட்டமா ஓகே வந்திருக்கு ஹேர் ஃபாலாக ஓகே இந்த மாத்திரை சாப்பிட்டா ஹேர் ஃபால் கம்மியாகும் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்ல விட்டதுக்கப்புறம் திரும்ப யூ கோனா கோ பேக் டு த நார்மல். ஸோ பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கே ஆக போகிறதே கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் அட்வைஸ் தட். உங்களுக்கு அண்டர்லைன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கீங்களா, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோமா, இட்ஸ் கோனா டேக் சம் டைம், ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய போகுது. ஆனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே எடுக்க போகிறது கிடையாது, நான் வெறும் இதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட், இந்த சிம்டமை மட்டும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, இட் வில் நாட் ஒர்க் தட் வே. மேபி ஒரு 2 மாதம் நல்லா இருப்பீங்க, 3ஆவது மாதம் திரும்ப முடி கொட்ட ஆரம்பிக்கும், திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ அந்த மாதிரி இட் நெவர் ஒர்க்ஸ். அண்டர்லைங் ரூட் காஸை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் சிம்டம் கரெக்ட் ஆக போகுது, இல்லைன்னா சிம்டம் கண்டிப்பாக கரெக்ட் ஆகவே ஆகாது. That is definitely true as you said. And கண்டிப்பாக irregular periods இது வந்துட்டு we have to talk about this. ஏன்னா நிறைய பேர் ஆக்னி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஹர்சிட்டிசம், தட் இஸ் அந்த எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், அதுவும் ஃபேஸில் அப்பர் லிப்பில் சின்னில் இந்த சைட்ஸில் வந்துட்டு வர எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் அதுவாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால், இது எல்லாமே வரவங்களை கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய ஒரு மேஜரான கொஸ்டின், உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சில பேர் வந்து ரெகுலராக இருக்குன்னு வாங்க ஓகே, பட் சில பேர் வந்துட்டு எனக்கு ஒரு 2 மாதம் வராமல் இப்போ தான் வந்திருக்கு, பட் ஓகே எனக்கு ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி PCOS ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது அவ்வளோ நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா? ஈவன் இஃப் இட் இஸ் 2 months ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா கூட can they neglect it or they can wait, or is it very important to address it immediately? So irregular periods, it's very important to address it immediately, whatever ஏஜ் குரூப் யூஆர்என். லைக் மெனார்கி இப்போ தான் அட்டைன் பண்ணவங்கலாம் இருக்கட்டும், இல்லை ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஈவன் மெனபாஸ் ஏஜில் கூட வாட் ஐ சே இஸ் தட் யூ ஹாவ் டு அட்ரஸ் இட். ஓகே, ஏன்னா இதனால நிறைய மிஸ் ஆகுது. ஸோ மிஸ் ஆகிறதுனால ஒரு பேஷண்ட் பாதிக்கப்படுறோட வலி வேதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவங்க எவ்வளோ அதை ரெக்ரெட் பண்ணுறாங்க. மெனார்கியில் அந்த இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருந்ததை சரி பண்ணாததை வந்து எவ்வளோ வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்கன்றதை வந்து அந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன ஆகிறாங்க, இப்போ தான் வயசுக்கு வந்தா, இப்போ தான் மெனார்கி அட்டென்ட் பண்ணா, ஸோ அதனால் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு மித்தை சொல்கிறது. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகுது, எவிடன்ஸ் இல்லாததை வந்து நிறைய பேர் வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிடுறாங்க, இல்லை யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதும் அவங்களுக்கும் என்ன ஆகுது, சரி அதான் இப்போ தானே ஆனோம் அதனால தான் நமக்கு இர்ரெகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணலான்னு தள்ளி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தள்ளி போட 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 அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டோ இல்லை டயக்னாஸ்டிக் காஸ்ட்டோ அதிகமாகும். ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அது வந்து அதனால தான் வருதா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு டாக்டர் செக் பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை நீங்கள் வெயிட் பண்ணலான்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு கிளாரிட்டி தானே உங்களுக்கு. கரெக்ட். ஸோ அந்த கிளாரிட்டியே இல்லாமல் நம்ம வந்து ஒரு
சும்மா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதை வச்சுட்டே இருக்கிறதுக்கு பண்ணிவிட்டு ஓகே நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறது இருக்குது. இல்லை நமக்கு இருக்கா, ஓகே நமக்கு இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் போகணும். நிறைய பேர் வந்து பிசிஓடி நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சொல்கிறதே கிடையாது. வெளியில் இர்ரெகுலராக இருக்குன்னு வெளியில் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளை பிசிஓடின்னு சொல்லிடுவாங்க, நம்மளை இப்படி பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க அதை ஒரு டேபுவாகவே நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் ஒரு டேபுவாகவே நினைக்கணும்னு அவசியம் இல்லை. மெயினாக ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் டு த ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் டு த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் consult your gynecologist or your general physician and check whether பேசிக்காக your uterus is fine on ஒரு simple scan and your your hormonal balance is good ஆன்னு ஒரு சிம்பிள் ஹார்மோனல் டெஸ்ட். இது மட்டும் பேசிக்காக எடுத்து பார்க்குறதுல ஒரு தப்பும் கிடையாது. இட்ஸ் நாட் ராங். ஸோ அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் என்னென்னா கல்யாணம் ஆனதும் ரெகுலர் ஆகிடும் பீரியட்ஸு அப்படின்னு அவங்களே ஒரு மித்து சொல்லிட வேண்டியது. ஸோ இதனால் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. எல்லாருக்கும் பீரியட்ஸுங்கிறது எவ்ரி மந்த் வரணும். அப்படி வருதா ஓகே, வரலையா தட் இஸ் அப்நார்மல். ஏன் அப்படி அப்நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் ஃபார் இட் லேட்டர் இன் லைஃப். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வாட் தே கம் பேக் அண்ட் டெல் அஸ். ஸோ அதனால் வி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் நார்மல். irregular periods is not normal. Please address the issue immediately as soon as possible. Do not delay.